இப்ப இன்னைக்கு எல்லா கட்சிக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா, அந்த காலத்துலலாம் வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ங்கிறவங்க, இல்ல வந்து தேர்தல் பணிக்காக வந்து நாள் கணக்குல வந்து தேர்தல் சமயத்துல சொந்த வேலைய விட்டுட்டு காச செலவு பண்ணிட்டு வந்து வேல பார்த்தாங்க. இன்னைக்கு 75 வருஷ திமுகவா இருந்தாலும் சரி, 52 வருஷம் அண்ணா திமுகவா இருந்தாலும், இன்னைக்கு காச குடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு போஸ்டர் ஒட்டுறதுக்கு கூட ஆள் வருவாங்க. காச குடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மீட்டிங்க்கு வராங்க. இன்னைக்கு எதா இருந்தாலும் நீங்க கவனிச்சீங்கன்னா தான் கட்சி பணிக்கு வராங்க. இப்ப விஜய்க்கு அது பிரச்சனை இல்ல. விஜய்க்கு அந்த பிரச்சனை இல்ல இன்னைக்கு. அப்போ இந்த அளவுக்கு வந்து இங்க ஆறிருச்சு. அதே மாரி இன்னைக்கு பூத் லெவல்ல போய் அந்த எலக்ஷன் டைம்ல உட்கார்றவங்களுக்கு, இன்னைக்கு காச குடுத்தா தான் அவங்க போய் அங்க உட்கார்றாங்க. கட்சி ஆளுங்களே. அப்ப அந்த மாரி ஒரு விஜய் அவர்களுடைய கட்சியில வந்து இன்னைக்கு பூத்துக்கு உட்கார்றதுக்கு ஆள் வேணும்னா, அத காச குடுத்தாவே கிடைக்கும். ஆனா அந்த காச குடுத்து போய் உட்காரக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட் தேவையில்ல. அவங்க வெற்றிக்கு உதவ மாட்டாங்க. அப்போ இந்த பூத் லெவல் ஏஜென்ட்டினுடைய என்ன அவங்களுடைய அளப்பரிய பங்காற்றல் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கும், தேர்தலினுடைய வெற்றி வாய்ப்புக்கும் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத அவங்க அதீதமா வந்து அவங்களுக்கு உணர்த்த வேண்டியது இருக்கு. அப்ப இந்த மாநாடு இந்த 2 நாள் முடிச்சு போகும்போது, அங்க வந்திருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட் வந்து, "டேய் நான் தான்டா என் தொகுதியில விஜய்ங்கிற" அந்த ஃபீலிங் அவங்களுக்கு வரணும். நான் தான் இன்னைக்கு போய் இந்த இடத்துல பூராமே